அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா ஆவலா இருப்பீங்க. நம்ம தொடர்ந்து வந்து அந்த அக்குபஞ்சர் புள்ளிகள பத்திலாம் நம்ம வந்து ஹெல்த் வீடியோ வந்து நெறைய என் சேனல்ல குடுத்துருக்கேன். நீங்க போய் நல்லா பாருங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்களுக்கு உபயோகரமா இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தில இருக்கிற அனைவருக்கும் ஆ எல்லா விதமான டிசீஸும் உங்களுக்கு இந்த இந்த கால சூழ்நிலையில வந்துகிட்டே இருக்கு. அப்போ நீங்க மாத்திரை மருந்துகள உட்கொண்டாலும் அது வந்து உங்களுக்கு கரெக்ட்டான முறையில கியூர் ஆகுறதில்ல. அப்போ அது ஒரு நோய் இருக்குன்னா, அத வேரோட அறுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, வாழ்வியல் முறைய மாத்தணும். அந்த வாழ்வியல் முறைய மாத்துறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்குபஞ்சர் புள்ளிகள நம்ம சொல்லித் தந்தோம். அந்த அக்குப்ரெஷர் புள்ளிகள உபயோகப்படுறதுக்கும், அது அதோட பலன்கள் என்ன? எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோல ஒவ்வொன்னு நான் சொல்லி வந்துகிட்டு இருக்கேன். நீங்க அத நீங்க பார்த்து அதோட பலன் பெறுவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்து இப்ப நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்வியல் முறை மாற்றம். அது என்ன சார் நீங்க எல்லா வீடியோலயும் சொல்றேன் நீங்க. வாழ்வியல் முறை மாற்றம், வாழ்வியல் முறை மாற்றம்ன்னு சொல்றீங்களே சார். அந்த வாழ்வியல் முறை மாற்றம்னா என்னன்னு பல பேருக்கு டவுட்டா இருக்கு. அது என்ன சார் வாழ்வியல் என்ன வாழ்வுல என்ன மாற்றம் உண்டாக்குனா எனக்கு சரியாகும்? உடற்பயிற்சி பண்ணணுமா? இல்ல நான் வந்து யோகா செய்யணுமா? இல்ல வந்து ஜாகிங் ஓடணுமா? வாக்கிங் ஓடணுமான்னு கேட்கிறீங்க. அப்படி கிடையாது. நல்லா கேட்டுங்க. வாழ்வியல் முறை மாற்றம் என்பது என்னன்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கங்க. வாழ்வியல்னா, நம்போ நீர், காற்று, உணவு. மனிதனுக்கு வந்து உண்ணும் உணவே இறைவன்ங்கிறாங்க. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் நமக்கு கடவுள். அப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாட கரெக்ட்டா சாப்பிட்டு ஜீரணம் பண்ணா, அதுல உள்ள சத்துக்கள் நமக்கு போய் கரெக்ட்டா சேர்ந்துட்டாலே, பாதி சத்து குறைபாடுனால் வரும் நோய்கள் எல்லாமே இங்க சரியாகுது. 1. 2வது நம்ம குடிக்கிற தண்ணி வந்து நல்ல சுத்தமானதாகவும், நல்ல சுகாதாரமானதாகவும், நல்ல பிஹெச் வேல்யூ அதிகமா உள்ள தண்ணியும் குடிச்சா, நமக்கு நீர் சத்து குறைபாடு வந்து நம்ம உடம்புல சுத்தமா இருக்காம, நம்ம உடம்பு வந்து நல்ல நீர் சத்து தன்மையுடன் நிரம்பி இருக்கும். ஓகேவா? 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்று. காற்ற நம்ம முறையா சுவாசிக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாமே ஷார்ட் அண்ட் பிரீத் தான் பண்றோம். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம பிரீத் பண்றத பார்த்தீங்கன்னா, இதுக்கும், இதுக்கும் மட்டும் தான் பிரீத் பண்ணுவாங்க. அப்படிம்பாங்க. அவ்வளதான். இங்க அதாவது நாபிக்கு போணுங்கிறாங்க. அதாவது மூச்சு என்னன்னா, அ "ஜான் ஏறினால் முளன் சறுக்குது" அப்படிம்பாங்க. அப்படிங்கிறத தான் அந்த மூச்ச வந்து நல்லா நீங்க இழுக்கும்போது நல்லா இழுக்கும்போது வயிறு வந்து நல்லா புடைக்கணும். அந்த அளவுக்கு காத்து உள்ள போகணும் அப்டிங்கிறாங்க. விடும்போது அந்த அளவுக்கு ஃபுல்லா ரிலீஸ் ஆகணும். இந்த நல்லா கவனிச்சீங்க. இந்த வாயில்லாத ஜீவன்கள், இந்த பிராணிகள்லாம், நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா படுத்திருக்கும். அப்ப போய் நான் கவனிச்சு பாருங்களேன். அது மூச்சு விடுறத பார்த்தீங்கன்னா, புஸ்ஸு, 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 புஸ்ஸுன்னு அப்படியே மேலயும், கீழயும் அப்படியே வயிறு மேலயும், கீழயும் அப்படியே அலமோதிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாமே அந்த காற்று சக்திய வந்து நல்லா உபயோகிச்சு, நல்ல முறையில டீப் ஆழ்நிலை சுவாசத்த எடுக்கிறனால தான், அதுங்க வந்து நோய் நொடி இல்லாம ஆயுளோட இருக்கு. சரியா? 3 ஆச்சா? இப்போ இதுல 3ல நம்ம வந்து தரமான நீர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள இதுல வந்து தரமான நீர் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா சுற்றுப்புற சூழ்நிலைகளால பாதிக்கப்பட்டு நமக்கு மாசு கலந்த நீர்கள் தான் நமக்கு இருக்கு. அத சுத்திகரிப்புங்கிற பேர்ல நம்ம வந்து இந்த அ சுத்திகரிப்பான் இதெல்லாம் வச்சு சுத்தம் பண்ணிக்க போறோம். இதனால பிஹெச் வேல்யூ வந்து கண்டிப்பா குறையும். ஏன்னா, உங்களுக்கு கூடுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா, மினரல்ஸ்ங்கிற பேர்ல அதுல இருக்கிற சத்துக்கள பூரா அது உறிஞ்சி எடுத்துரும். உங்களுக்கு அந்த பிஹெச் வேல்யூ குறைய தான் வாய்ப்பு இருக்கு. 1. 2வது சுத்தமான காற்று இருக்கான்னு கேட்டா பொல்யூஷன். எங்க பார்த்தாலும் பொல்யூஷன். நம்ம கார் வச்சிருக்கோம், பைக் வச்சிருக்கோம் எல்லாமே. இன்க்ளூடிங் நம்மளும் தான். எல்லாமே வச்சு நம்ம யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வண்டிகள், வாகனங்கள் அதிகமா நம்ம யூஸ் பண்றதும், இதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, பொல்யூஷன்னால நமக்கு வளிமண்டல அழுத்தம், அட்மாஸ்பியர் வந்து பாதிக்கப்படுது. அட்மாஸ்பியர் பாதிக்கப்படுறதுனால என்ன ஆகுது? நமக்கு காத்து வந்து கரெக்ட்டான ஆக்ஸிஜன் சப்ளை வந்து சுத்தமா கிடைக்கிறதே இல்ல. இப்போ இது கிடைக்கிறது இல்ல. இப்போ உணவுக்கு வருவோம். உணவுங்கிறப்ப நல்லா நோட் பண்ணுங்க. உணவுங்கிறப்போ, இப்ப கரெக்ட்டான உணவு நம்ம சாப்பிடுறோமா? அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வரும். கண்டிப்பா, இப்ப நம்ம கரெக்ட்டான உணவு சாப்பிடுவது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அறுசுவை உணவை நீங்க சாப்பிடணும்னு சொல்றாங்க. 6 சுவை உணவு சாப்பிடணுங்கிறத, நம்ம எல்லாம் மறந்துட்டு, இனிப்பு சாப்பிடுவீங்க, புளிப்பு சாப்பிடுவீங்க. உங்க உணவுல வந்து உப்பு சேர்த்துப்பீங்க. இந்த 3 தான் வந்து வந்து உணவுல நீங்க சமைக்கிற உணவுல வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இதனால உங்களுக்கு உடலில் கழிவுகள் அதிகமாக தேங்கக்கூடிய இதுக்கு எது காரணம்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க நீங்க சாப்பிடும் உணவில் இருக்கும் உப்பு, புளிப்பு, காரம் தான் உங்க உடம்புல இருக்கிற அந்த நோய்க்கான காரணம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க.
இப்போ சார் உப்பு, புளிப்பு, காரம் இல்லாம நான் எப்படி சார் சாப்பிடுறதுன்னு நீங்க கேட்கிறீங்க. ரைட் ஓகே. நீங்க கேட்கிறது எனக்கு புரியுது. அந்த உப்பு, புளி, காரம் நமக்கு தகுந்தாற்போல் நம் மாத்தி உணவுல எடுத்துக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவைக்கறிந்த உப்பு, தேவையான அளவு புளி, தேவையான அளவு காரம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ப நாக்குக்கு என்ன தேவையோ, அத மட்டும் நீங்க எடுத்து நீங்க யூஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு அதுக்கான பக்க விளைவுகள், அதாவது காரம் நல்லத தான் செய்யும். ஆனா பக்க விளைவுகள் தான் நோயின்னு சொல்றேன். அதேமாரி புளிப்பு நல்லது தான் செய்யும். ஆனா புளிப்பு அதிகமானா அதோட பக்க விளைவுகள் நோயாயிடும். இனிப்பு நல்லது தான் செய்யும். ஆனா அதோட பக்க விளைவு அதிகமாயிட்டா, அதுக்கு என்ன பக்க விளைவோ அத குடுக்கும். அதனால மிகையினும், குறையினும் நோய் செய்யும். ஓகேவா? மிகையினும், குறையினும் நோய் செய்யும். அதாவது எது அதிகமானாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. அப்ப கரெக்ட்டா பார்த்துக்கணும் சார். எப்படி சார் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்லி தரேன். இது வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து என் வாழ்க்கையில நான் கடைபிடிச்சு, எனக்கு வந்து நெறைய வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுச்சு இந்த விஷயம். இத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கும். நான் அடுத்த வீடியோல சொல்றேன். எப்படி சாப்பிடணும்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு அதான் வேணும். இன்னைக்கு எப்படி சாப்பிடணும்னே தெரியல. அதுக்கப்புறம் நம்ப அப்படி சாப்பிட்டேன், இப்படி சாப்பிட்டேன். நான் வந்து அதாவது சாப்பாட எடுத்து நீங்க வாயில வச்ச உடனே உமிழ்நீர் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க சுவையோட உமிழ்நீர் என்ன அது உணரணும். அந்த சுவை வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன உங்களுக்கு டாமினேட் பண்ணுதுன்னு உணரணும். புளிப்பா? காரமா? உப்பா? அப்படின்னு உங்க நாக்குக்கு அந்த உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி நீங்க நாக்குல வச்ச உடனே உங்க சுவை முட்டுக்கள் மூலியமா உறிஞ்சப்பட்டு, எது இதுல அதிகமா இருக்குன்னு கரெக்ட்டா சென்சஸ் பண்ணும் நம்ம பிரெயின். ஓ! இதுல உப்பு அதிகமா இருக்கு. இதுல புளி அதிகமா இருக்கு. இதுல காரம் அதிகமா இருக்கு. இனிப்பு அதிகம் தூக்கலா இருக்கு. இல்ல கம்மியா இருக்கு. எந்தாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு அந்த உணவுல இருந்து உங்களுக்கு ஒரு பதிவு கிடைக்கும். அத வந்து நீங்க எடுத்து, இப்ப உப்பு அதிகமா இருக்குன்னு வைங்களேன், ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த உணவ 28 முறை நல்லா கேளுங்க. 28 முறை அதாவது உங்களுக்கு இது வந்து 28 முறைங்கிறது உங்களுக்கு இதா இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 முறையாவது நல்ல வாய மூடி மென்னு பொறுமையா உமிழ்நீரோட கலங்க. அதாவது அங்க என்ன சுவை இருக்கிறதுங்கிறத நீங்க நோட் பண்ணிட்டீங்க. நல்லா கேளுங்க. என்ன சுவைங்கிறத நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க. உப்பு சுவை கொஞ்சம் கூட இருக்கு. இல்ல கரெக்ட்டா இருக்கு. இல்ல அறுசுவையும் சேர்ந்து எனக்கு நல்லா இருக்கு. உணவு எடுத்து வாயில போடுறீங்க. போட்டு 28 முறை அரைக்கணுங்கிறாங்க. 28 முறைலாம் அரைக்க இங்க யாராலயும் முடியாது. கண்டிப்பா. 28 முறை மென்றதுக்குலாம் இங்க யாருக்கும் டைம் இல்ல. நான் சொல்றத கேளுங்க. அந்த உணவ வாயில போட்டு ஒரு 10 முறையாவது நல்ல மெல்லுங்க. உமிழ்நீர் கலக்க வேண்டும். உமிழ்நீர் கலந்து அந்த உணவ வந்து நீங்க ரசிச்சு, ருசிச்சு நீங்க சாப்பிடும்போது, உங்களுக்கு சாப்பிடக்கூடிய அளவும் குறையும். நல்லா கேட்டுங்க. இப்போ உங்களுக்கு 5 இட்லி தேவைப்படுதுன்னா, நீங்க வெறும் 3 இட்லி சாப்பிட்டா போதும். நான் சொல்ற மாரி சின்ன சின்னதா போட்டு மென்னு உமிழ்நீரோட கலந்து நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டீங்கன்னா, 3 இட்லி சாப்பிட்டாலே அந்த 5 இட்லி சாப்பிட்ட ஃபுல்ஃபில் ஆயிடும். திருப்தி ஆயிடுவீங்க. இதனால உடல் எடை அழகா குறைஞ்சிருது. உடல் எடை வந்து பொத 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 பொதன்னு போடுது இல்லையா? அப்படியே அழகா குறைஞ்சு, அழகா நீங்க வந்து ஸ்லிம்மா மாறிருவீங்க. இதனால எனர்ஜி போயிடுமா சார்? கண்டிப்பா போகாது. நீங்க 3 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல நீங்க 5 இட்லி விழுக்கு விழுக்குன்னு கோழி தவிட்ட முழுங்குற மாரி முழுங்குறனால மட்டும் தான், உங்களுக்கு அந்த ஜீரண குறைபாடு ஆயி, அந்த ரத்தத்தில குளுக்கோஸ் தேவையில்லாத குளுக்கோஸ் எல்லாம் சுத்தி சுகர் வர்றதுக்கான காரணம். 2வது ஒபிசிட்டி ஆயி வெயிட் போடுறதுக்கு காரணம். இதெல்லாம் கூட இதுதான். ஓகே தானே? இப்போ நீருக்கான உணவுக்கான இதையும் பார்த்துட்டீங்க. அடுத்து நீருக்கான அப்படிங்கிறதுக்குள்ள, நீர் என்பது வாழ்க்கையில் ரொம்ப நமக்கு வந்து நீரின்றி அமையாத உலகு. உலகுங்கிறது வந்து இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம்ங்கிறது அட்டமா. அட்டமாங்கிறது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5. இந்த 5 எங்க இருக்கு சார்? அகம், புறம் 2துலயும் இருக்கு. அந்த அகம்ங்கிறது என்னன்னு கேட்டா, நம்ம உடம்பு. நம்ம உடம்புல வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புங்கிற 5 பஞ்சபூத தத்துவத்தில் தான் இந்த உடம்பு வந்து மெக்கானிசம் வேலை செய்யுது. ஓகே தானே? அப்போ இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ, நமக்கு நீருங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. நம்ம உடம்புல ஒரு 75% மேல நீர் தான் இருக்குன்னு சொல்றாங்க. நீர் இன்றி அமையாத உலகுங்கிறத நம்ம அதுக்கு தான் சொல்றது. நம்ம உலகமே பார்த்தீங்கன்னாலும் அப்படிதான். 3 பக்கம் கடல், 1 பக்கம் தான் நிலம். புரிஞ்சுக்கங்க நல்லா. அப்போ என்ன தேவை அதிகம் இருக்கு? நம்ம உடம்புக்கு நீர் இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். அந்த நீரை எப்படி குடிக்கணும்னா, நல்லா கேளுங்க. நீர நல்லா வாயில தண்ணிய நல்லா வாயில ஊத்திட்டு, மெதுவா கொப்புளிச்சு, மெதுவா மெதுவா முழுங்குங்க. 1 அப்படியே அதாவது ஒரு ஒரு கபாலம் தண்ணீய நல்லா ஒரு வாய் ஃபுல்லா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, 3 சிப்பா 3 தடவ குடிக்கணும். முழுங்கணும்.
அந்த கணக்கு வச்சுக்கங்க. ஒரு இத எடுத்துறீங்க 3 தடவ முழுங்கணும். அதே மாரி 3 தடவ அப்படின்னு குடிக்கணும். அப்ப கணக்கு வச்சுக்கங்க. அப்ப நீங்க எவ்வளோ தண்ணி வேணா குடிச்சீங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கடக் கடக் கடக்குன்னு தண்ணி 1 லிட்டர் குடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி சிப் பண்ணி அந்த இத குடிக்கிறாங்களும் சரி, இல்ல வாயில அண்ணாக்க ஊத்திட்டு மெதுவா 3 தடவ முழுங்குறாங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் குடிக்கிறவங்க 1/4 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. சார் அதனால நீர் பற்றாக்குறை ஆகாதான்னு நெனைக்காதீங்க. நீங்க கட கடன்னு குடிச்சு அது நீர் உண்ணும். உடனே 5 லிட்டர் தண்ணி குடிச்சா நான் உடனே நீர் சக்தி எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீரும், சோறும், காற்றும் ஜீரணத்துக்கான பொருள் என்பதை மட்டும் மறந்துறக்கூடாது. ஏன்னா சாப்பாடு போட்டாலும் செரிக்கும். தண்ணி குடிச்சாலும் செரிக்கணும். நல்லா கேட்டுங்க. காற்றும் செரிக்கும். நல்லா கேளுங்க. நம்ம உடம்புல காற்ற பிராணன ஒழுங்கா செரிச்சா தான், அதுவுமே உங்களுக்கு எல்லா விதமான இதுக்கும் வந்து இயக்கத்திற்கும் அது வந்து கரெக்ட்டா டிராவல் பண்ணும். ஓகே தானே? இப்ப அத பார்த்தாச்சு. அப்ப அடுத்து அடுத்து என்ன பார்க்கணும் அப்டின்னா, காற்று. அதாவது உணவு பார்த்தாச்சு, நீர் பார்த்தாச்சு. இப்ப காற்ற பத்தி பார்க்கலாம். காற்று அப்படிங்கக்குள்ளே அதாவது நம்ப பிராணன், நம்போ உடம்புல பிராணன். சோறின்றி 10 நாள் வாழலாம். நீரின்றி 2 நாள் வாழலாம். காத்து இல்லாம 2 நிமிஷத்துல நம்மளோட பிராணன் நம்மள விட்டு போயிடும். இருக்கவே முடியாது. ஏன்னா, உயிர் சக்திய அங்கருந்து தான் பிரபஞ்சம் நமக்கு பிராணன் வழியா நம்ம உடம்புக்கு குடுக்குது. ஓகேவா? அப்போ அந்த நல்ல காத்த எப்படி சார் சுவாசிக்கிறது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லுவீங்க, எப்படி ஆக்ஸிஜன் நல்ல ஆக்ஸிஜனுக்கு நான் எங்க போறது? அப்படின்னு கேட்பீங்க. நல்லா கேளுங்க. நீங்க அவ்வளோலாம் பெருசாலாம் மெனக்கெட வேணாம். நல்ல ஆக்ஸிஜன் உடம்புல சப்ளை இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு செய்யுங்க. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஆக்ஸிஜன் உங்களுக்கு கிடைச்சுரும். டெய்லி என்ன பண்றீங்க? காலையில எந்திரிச்ச உடனே ஒரு ஒரு 6 மணி எந்திரிக்கிறீங்களா? சரி எந்திரிச்சுட்டு, நீங்க அன்றாடம் உங்க காலை கடன், உங்க வேலையெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு, ஒண்ணு செய்றீங்க. ஒரு சின்ன ட்ரிக் தான். ஓகேவா? உங்க நாடி சுத்தி அப்படி இப்படின்னு நெறைய பேர் நெறைய விஷயம் போட்டுருக்காங்க. நீங்க அத பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஒரு சிம்பிள் ட்ரிக்கான பிராணாயாமம் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இது நல்ல எஃபெக்டிவா இருக்கும். எனர்ஜிட்டிக்கா இருக்கும். அந்த பிராணாயாமத்த மட்டும் நீங்க செய்யுங்க. ஒரு 8 முறை தான். ரொம்ப நேரம்லாம் கிடையாது. வெறும் 8 முறை. என்னன்னா, இடது பக்கம் மூக்கு இருக்கு இல்லையா? இடது பக்கம் நாசி துவாரத்தின் வழியாக மூச்ச உள்ள இழுக்கிறீங்க. அத ஹோல்டு பண்ணிட்டு வலது பக்கம் வெளியில விடுறீங்க. அதே மாரி வலது பக்கம் மூச்ச இழுக்கிறீங்க. இடது பக்கம் விடுறீங்க. சரியா? இப்படி விட்டீங்கன்னா, இது ஒரு முறை. இப்படி 8 முறை செய்யுங்க. சரியா? நீங்க இழுக்கும்போது 4 எண்ணிக்கைங்க. 1, 2, 3 இழுத்துங்க. 2 மூக்கையும் அடைச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணா 16 கவுண்ட் பண்ணுங்க. அத மனசுக்குள்ளே மூக்க புடிக்கிட்டு 16 கவுண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து வலது பக்கம் நீங்க விடக்குள்ள 8 எண்ற மாரி 1, 2, 3 அப்படி மெதுவா விடுங்க. நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். 4 இழுத்து 16 ஹோல்டு செய்து 8 வந்து மெதுவா ரிலீஸ் பண்ணணும். இத மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. ம். நான் சொன்னதுல உதட்டை மூடி மென்னு உமிழ்நீரோட கலந்து சாப்பிடுங்கள். நீரை சிப்பு சிப்பா குடிக்கலாம். அல்லது அண்ணாக்க குடிச்சு மெதுவாக அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா முழுங்குறது. அந்த ஸ்டைல்ல பண்ணலாம். ரைட் தானே? காற்று அப்படிங்கக்குள்ள நான் சொன்ன அந்த பிராண பயிற்சி. இத 3 மட்டும் நீங்க செஞ்சீங்கனாலே, தவறான வாழ்வியல் முறையிலிருந்து கொஞ்சம் நம்பள அதாவது 100% தப்பா வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையில ஒரு 50% ஆவது நம்மள ஒரு நல்ல பழக்கவழக்கங்களுக்கு நம்மள கொண்டு வந்து விட்டுரும். அப்போ வந்து நோய் நொடிகள் பார்த்தீங்கன்னா, நமக்கு வர்றதுக்கான அளவுகளும் குறைஞ்சிரும். சரிதானே? இத நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா, நம்ப சேனல்ல வந்து நான் நெறைய ஹெல்த் வீடியோ நெறைய ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னா, அந்த அக்குப்ரெஷர் புள்ளிகள பத்தி நெறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளுக்கு மெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்னது தான். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். தூக்கத்துக்கும் போட்டிருக்கேன் வீடியோ. நல்ல தூக்கம், நல்ல உழைப்பு, நல்ல தண்ணி குடிச்சு கரெக்ட்டான முறையில உடம்ப நீர் பற்றாக்குறை இல்லாம பார்த்துக்கிறது. நல்ல காற்று. நீரின்றி அமையாது உலகு. காத்து இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.